திருப்புகழ் 822. பாலோ தேனோ பல ஊறு சுளையது தானோ, வானோர் அமுதுகொல் கழைரச பாகோ, ஊனோடு உருகிய மகன் உண அருள் ஞான பாலோ, வேரோ மொழி என அடு கொடு வேலோ கோலோ விழி என முகமது பானோ, வான் ஊர் நிலவுகொல் என மகன் மகிழ்வேனை, நாலாம் ரூபா கமல சண்முக ஒளி ஏதோ மா தோம் எனது அகம் வளர் ஒளி, நானோ நீயோ படிகமோடு ஒளிரிடம் அது ஜோதி, நாடோ வீடோ நடுமொழி என நடு தூணேர் தோளா, சுரமுக கன சபை நாதா, தா தா என உருகிட அருள் புரிவாயே. மாலாய் வானோர் மலர் மழை பொழி அவதாரா, சூரா என முனிவர்கள் புகழ் மாயா ரூபா, ஹரஹர சிவசிவ என ஓதா வாதாடூரோடு அவுணரோடு அலை கடல் கோ 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 என மலை வெடிபட, வாளால் வேளால் மடிவு செய்து அருளிய முருகோனே, சூளாள் மாலாள் மலர் மகள் கலைமகள் ஓதார் சீராள் கதிர்மதி குலவிய தோடாள், கோடார் இணைமுலை குமரி முன் அருள் பாலா, தூயார் ஆயார் இது சுக சிவபத வாழ்வாம், ஈனே வதிவம் என் உணர்வோடு சூழ் சீராரூர் மருவிய இமையவர் பெருமாளே, நாலாம் ரூபா கமல சண்முக ஒளி ஏதோ மாதோம் எனது அகம் வளரொளி, நானோ நீயோ படிகமோடு ஒளிரிடம் அது ஜோதி, நாடோ வீடோ நடுமொழி என நடு தூணேர் தோளா, சுரமுக கனசபை நாதா, தாதா என உருகிட அருள்வாயே, தா தா என உருகிட அருள் புரிவாயே. சூழ் சீர் ஆரூர் மருவிய பெருமாளே, சூழ் சீர் ஆரூர் மருவிய இமையவர் பெருமாளே, அன்புடையவராய் வானவர் மா பூமழை பொழிய அவதரித்தவனே, சூரனே என்று முனிவர்கள் புகழும் மாய வடிவனே, முனிவர்கள் புகழ் மாயா ரூபா, அரகர சிவசிவ என்று ஓதாமல் வாதாடி நின்ற அவுணர்களும் அவர்களுடைய ஊரில் இருந்தவர்களும் அலை கடலும் கோ 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 என்று அலறவும் மலை வெடிபடவும் வாளினாலும் வேலினாலும் அவர்களை அழியச் செய்த முருகப் பெருமானே, வாளால் வேளால் மடிவு செய்த அருளிய முருகோனே, சூலத்தை உடையவளும் திருமாலுக்கு உரியவளான திருமகள் கலைமகள் என்ற இவர்கள் துதித்து நிற்கும் சிறப்பு படைத்தவளும், ஒளி வீசுகின்ற மதியின் ஒளி கொண்ட தோடு அணியை அணிந்தவளும், மலை போன்ற கொங்கை உடைய குமரியும் தேவியுமானவள், முன்னம் ஈன்று அருளிய சிறுவனே பாலனே, தூயவராயிருப்பவர்கள் இத்திருவாரூரில் வாழும் வாழ்வே சுகமான சிவவாழ்வு, இங்கேயே இனி வதிவம் என்ற ஞான உணர்ச்சியுடன் வந்து சூழும் சிறப்புடைய திருவாரூரில் வீற்றிருக்கும் தேவரின் பெருமாளே, விலைமகளிரின் மொழி பாலோ தேனோ பலாக்கனி இடத்தில் உள்ள சுளைதானோ, தேவர்கள் உண்ணும் அமுதமோ கரும்புச் சாற்றால் ஆகும் வெள்ளப்பாகோ, குழந்தையாய் அவதரித்த
திரு ஞானசம்பந்தர் உண்ணுமாறு பார்வதி தேவி அருளிய ஞானப்பாலோ அல்லது வேறு ஏதாவதோ என்றும் அவர்களின் விழிகள் கொள்கின்ற தன்மை உடைய வேலோ அம்போ என்றும் முகமானது கதிரவனின் ஒளியோ வானத்தில் ஊர்ந்து போகும் சந்திரனின் ஒளியோ என்றும் அவ்விலைமங்கையரிடம் மகிழ்ச்சி கொள்பவன் யான். பல வடிவம் உடையவனே, தாமரை போன்ற 6 முகம் ஒளியே, வேறு எதுவோ பெருங்குற்றம் உடைய என் உள்ளத்தில் வளர்கின்ற ஜோதியே, மாதோம் எனது அகம் வளர் ஒளி நானோ நீயோ படிகமோடு ஒளிரிடம் அது ஜோதி நாடோ. பெருங்குற்றம் உடைய என் உள்ளத்தில் வளர்கின்ற ஜோதியே, நானோ நீயோ பளிங்கு போல் விளங்கும் இடம் அது ஒரு ஜோதி நாடோ அல்லது மோட்ச வீடோ. நடுவு நிலையான மொழியை மொழி என்று வேண்டி நடுவில் உள்ள தூணுக்கு ஒப்பான தோள்களை உடையவனே, வானவர் முன்னிலையில் பெருமை தங்கிய அவையில் நாதனாய் விளங்குபவனே, சுரமுக கன சபை நாதா, கொடைத்தன்மை உடையவனே, நின் திருவருளை தா தா என்று உள்ளம் உருகுமாறு வேண்டுபவர்களுக்கு திருவருளை அளிப்பவனே, திருவருள் அளித்து அருளுவாயாக எனக்கும் என்று வேண்டுகிறார்.